ஆட்டோ டக்குன்னு வண்டி போனோம். எங்கப்பா போனா? கேட்டு இருக்காதியா, 2 பேர் தொச்சிட்டு வராங்க, டக்குன்னு வண்டி அடியா. ஒத்தினு வராங்களா? இந்த பக்கம் பள்ளத்துல இருக்குது, போக முடியாது. இந்த பக்கம் போனா மாட்டிப்போம். இதை உள்ள வச்சு அப்படி ஒளி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஒத்தினு வராங்க பழுது டக்குன்னு. டேய் எங்கடா போன? ஏம்பா இங்க ஒருத்தன் ஒரு டப்பா எடுத்துட்டு குண்டா ஒருத்தன் வந்தானே பாத்தியா? அப்படி யாரோ பாக்கலீங்களா? மூதேவி கம்பியில மறைஞ்சு நின்னுக்குது பாரு, அவ்வளவு பேர் உருவத்தை வச்சுக்கின்னு. என்ன விஷயமா தேடுறீங்க? எங்க மரத்துல எண்ணெய் எடுத்து வச்சிருந்தாங்க, அப்படியே கூட எடுத்துட்டு வந்துட்டாங்க. திருட்டு பையனா? சரி, அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன தருவீங்க? என்னடா காசு கேட்கறான்? 100 ரூபாய் கொடுக்கலாம். 100 ரூபாய் தரம்பா. ஐயோ காட்டி குத்துருவான் பொழுது. டக்குன்னு கொடு. அண்ணா அந்த மாதிரி ஆள்லாம் யாரும் இல்லண்ணா. நானா வச்சுக்கின்னு நான் பொய்யா சொல்ல போறேன். எப்பா காட்டி விடல, நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன். சரிங்க, அவனை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க, நான் போறேன். கோத்து விட்டானே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சாரிப்பா, நீ வந்து திருட்டு பையனாம அதனாலதான் காட்டி கொடுத்துட்டேன். இல்லன்னா நான் ஏன் காட்டி கொடுக்க போறேன்? டேய் எங்கடா எண்ணீர? அங்கதான் இருக்குது. ஐயா இதெல்லாம் பிஞ்சு இருங்க. இந்தாங்க டப்பா. ஏன் அதெல்லாம் சாப்பிட கூடாதா? ஐயோயோ, அது சாப்பிட்டா பக்கம் அது வருமா? டப்பா கட்சின்னு சந்தோஷப்படுங்க. இவனை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க. வாடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு இளநீரை திருடிட்டு வருவ? டேய் அந்த அள்ளித்த கும்பில் கொட்டாங்களே, என்ன புடிச்சுன்னு வரீங்க? ஆமா இல்ல, அதுக்கு தானே இவனை நம்ம திரட்டிட்டு வந்தோம். இன்னும் இளநீரை காணோம். ஆட்டோக்காரன் குத்தா காணோம். என்னடா நடக்குது இங்க? உண்மையான திருட்டாவும் தான், நான் இல்ல. பாரு எல்லாத்தையும் திருட்டின்னு போயிட்டான். ஆனா நீ தானே இளநீர் எடுத்துட்டு வந்த. ஐயோ பைத்து முடியுது. எங்க தாங்க அள்ளி இருக்குதா? ஆனா நான் சும்மா விட மாட்டேன்.